என்றும் நிலைத்திருக்கும் நித்திய வசனத்தை நமக்கு தந்த மகத்துவம் நிறைந்த கர்த்தருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 119:43 சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதேயும். துதிக்க 1 பேதுரு 1:25 கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வேத வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த வேத வசனத்தை நம்முடைய கைகளில் கிடைக்கும்படி செய்திருக்கிறார். ஆகவே அந்த வசனத்தை நாம் கை கொண்டு அவைகளை விட்டு விலகாமல் வாழக்கூடிய கிருபையை நமக்கு தர வேண்டும் என்றும், அந்த வசனங்களை நம்முடைய வாயில் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் ஒரு நாளில் அநேக வார்த்தைகளை பேசுகிறோம். பிறர் பேசின வார்த்தைகளும் நம்முடைய சிந்தையில் வருகிற வார்த்தைகளையும் அநேகமாய் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எழுதி கொடுத்த மகத்துவமான வார்த்தைகளை பேசும் பொழுது அவைகளில் இருந்து ஜீவனும் வல்லமையும் புறப்பட்டு வரும். அது ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்கும். ஆகவே அந்த சத்திய வேதத்தினால் நம்முடைய வாய் நிறைந்திருக்க வேண்டும் என்றும், எப்பொழுதும் நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையே வெளிப்பட வேண்டும் என்றும் வாஞ்சையோடு இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது என்றும் அழியாத நித்திய வசனத்தை கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கின்றபடியாலும், அந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்து வருகின்றபடியாலும், அதற்காக நாம் நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.